இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் அருளும் ஆசீரும் உங்களை நிறைவாக வழிநடத்தியதை உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே பிரமாணிக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளின் விருப்பமாக இருக்கிறது. அவர் விருப்பம் நமது விருப்பமாக மாற வேண்டும். பிரமாணிக்கம் என்பது உண்மைத்தன்மை என்பதை முதலில் நாம் உணர வேண்டும். அந்த உண்மைத்தன்மை கடவுளோடும் மற்ற மனிதர்களோடும் இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரேல் மக்களை எகிப்தின் அடிமை தலையிலிருந்து கடவுள் வல்லமையோடு வழிநடத்தினார் என்பதை அவர்கள் மறந்து கடவுளுக்கு துரோகம் செய்து வாழ்ந்தார்கள். தங்களை அடிமை தலையிலிருந்து மீட்டு வந்த கடவுளுக்கு அவர்கள் பிரமாணிக்கமாக இல்லை. ஆனால் கடவுள் எப்பொழுதும் தம்முடைய வாக்குறுதிகளுக்கு பிரமாணிக்கமாக இருந்தார். இஸ்ரேல் மக்களைப் போல நாமும் பல சமயங்களில் பல அடிமை தலையில் சிக்கி தவிக்கின்ற பொழுது நம்மையும் கடவுள் மீட்டெடுக்கிறார். தம் வாக்குறுதியின்படி நமக்கு ஒவ்வொரு நாளும் பிரமாணிக்கமாக இருந்து வருகிறார். அத்தகைய கடவுளுக்கு நாம் பிரமாணிக்கம் உள்ளவர்களாக நடந்து கொள்கிறோமா என்ற கேள்வியை நமக்குள்ளே கேட்டு பார்ப்போம். கடவுளுக்கு மட்டுமல்ல, நம்முடன் இருப்பவர்களுக்கும் பிரமாணிக்கம் உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக, நமது குடும்பத்தில் நண்பர்களிடத்தில் பிரமாணிக்கமாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு அனைவருக்கும் உண்மை உள்ளவர்களாக வாழ்ந்து நமது வாழ்வை இயேசுவுக்கு உகந்த வாழ்க்கையாக மாற்றி அமைப்போம். திருமணம் என்னும் திருவருட்சாதனத்தால் இணையும் ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். திருமணத்தின் போது கணவனும் மனைவியும் ஒருவரையொருவர் நோக்கி, நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருப்பேன் என்று வாக்குறுதி எடுக்கிறார்கள். அந்த வாக்குறுதியை நாளும் கடைபிடித்து பிரமாணிக்கம் உள்ளவர்களாக வாழ்கிறார்களா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. நாமும் திருமணம் என்னும் அருட்சாதனத்தால் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நமது வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். பல சமயங்களிலே நாம் துன்பத்தில் துவளும் போது நாம் கொடுத்த வாக்குறுதிகளை மறந்து வாழ்கிறோம் என்பதுதான் உண்மை. திருக்குடும்பத்தின் தலைவர்களாகிய புனித யோசேப்பும் அன்னை மரியாவும் நம் அனைவருக்கும் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் எல்லா சூழ்நிலையிலும் ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கத்தோடு வாழ்ந்தார்கள். பரிவன்புடன் ஒருவர் மற்றவரை தாங்கி வழிநடத்தினார்கள். பெருந்தன்மையோடு ஒருவர் மற்றவருக்கு பணிந்து நடந்தார்கள். இவர்களின் வாழ்வை நாமும் முன்மாதிரியாக கொண்டு வாழும்போது நம் வாழ்விலும் நிலையான மகிழ்ச்சியும் அமைதியும் குடிகொள்ளும் என்பதை உணர்ந்து கொள்வோம். நம்மை படைத்த கடவுளுக்கும் நம்முடன் வாழும் மனிதர்களுக்கும் பிரமாணிக்கம் உள்ளவர்களாக வாழ்ந்து வாழ்வை அர்த்தம் உள்ளதாக்குவோம். குடும்பம் என்பது அவியல் போன்று காரம், புளிப்பு, இனிப்பு அனைத்தும் கொண்டது. விட்டு கொடுத்தால் கெட்டுப்போக வழியில்லை. ஒரு சமையல் கலைஞரின் மகள் வாழ்வில் எத்தனையோ சோதனைகளை எதிர்கொண்டாள். தளர்ந்த மனதுடன் தந்தையிடம் வந்தாள். தன் சமையல் கூடத்திற்கு அழைத்து போன தந்தை ஒரு பாத்திரத்தில் கேரட்டுகளை வேக வைத்தார். இன்னொரு பாத்திரத்தில் கோழி முட்டைகளை வேக வைத்தார். சிறிது நேரம் கழித்து இரண்டையும் காட்டி, முட்டையின் உட்பகுதி திரவமாயிருந்தது, வெப்பத்தை எதிர்கொண்டதும் இறுகிவிட்டது. கேரட்டின் உட்புறம் திடமாயிருந்தது, வெப்பத்தை எதிர்கொண்டதும் இளகிவிட்டது. இந்த வெப்பம் போல குடும்ப வாழ்வில் சோதனை வரும்போது கேரட் போல இளகிவிடாதே, முட்டை போல திடமாகிவிடு என்றார். குடும்பத்தில் வரும் பிரச்சனைகள் அனைத்தையும் திடமான மனதுடன் எதிர்கொண்டு ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கம் உள்ளவர்களாக வாழ்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நமது குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கம் உள்ளவர்களாக வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்.
இன்று நீங்கள் செய்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று மனம் மாற ஆவல் கொண்டீர்களா? நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்து கொண்டு உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். இன்று நீங்கள் உங்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்தீர்களா? உன் நாட்டங்களுக்கும் வலிமைக்கும் அடிமையாகாதே. உன் உள்ளத்து விருப்பங்களை பின்பற்றாதே. என்று நீங்கள் தேவையில் இருப்போருக்கு தர்மம் செய்தீர்களா? கட்டளையை முன்னிட்டு ஏழைகளுக்கு உதவி செய். தேவையின் பொழுது அவர்களை வெறுங்கையராய் திருப்பி அனுப்பாதே. என்று நீங்கள் இறை வார்த்தைக்கு செவிமடுத்து அதன்படி வாழ்ந்தீர்களா? இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுபவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள். என்று நீங்கள் மற்றவருக்கு வளர்ச்சி தரக்கூடிய செயல்களை செய்தீர்களா? ஆகையால் அமைதிக்கு வழிவகுப்பவற்றை நாடுவோமாக. ஒருவர் மற்றவர்க்கு வளர்ச்சி தருபவற்றை செய்ய முயல்வோமாக. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென்
கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உமது செவிகளை என் பால் திருப்பியருளும். விரைவில் என்னை மீட்டருளும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். வலிமை மிகு கோட்டையாய் நீரிருந்து என்னை பாதுகாத்தருளும். ஆம், நீர் என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். எனக்கென அவர்கள் விரித்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் எஸ்தர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 17 K முதல் M மற்றும் R முதல் T முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 138, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும் 7 முதல் 8 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 7 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும்.
ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவரேனும் ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆகையால் பிறர் உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்களோ அவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்குச் செய்யுங்கள். திருச்சட்டமும் இறைவாக்குகளும் கூறுவது இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். பெறுவதில் அல்ல கொடுப்பதில்தான் இன்பம் என்பதை உணர்ந்து வாழவும், இறைவனிடம் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரை, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். சிமியோன் பாடல். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும்.
விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். பிப்ரவரி 26 புனித மெக்டில்ட். ஜெர்மனி நாட்டிலுள்ள சாக்சோனி நகரில் ஹெல்ப்டா என்ற இடத்தில் கிபி 1241 ஆண்டு வசதியான குடும்பத்தில் பிறந்தார் மெக்டில்ட். சிறுவயது முதல் இறைபக்தியில் வளர்ந்த மெக்டில்ட் 7வது வயதில் தன் உடன் பிறந்த சகோதரியான அருட்சகோதரி ஜெர்த்ரூத்தின் மடத்தில் தங்கி ஆன்மீகத்தில் வளர்ந்தார். சுமார் 10 ஆண்டுகள் மடத்தில் தங்கியிருந்த மெக்டில்ட் அருட்சகோதரியாக விருப்பம் கொண்டு துறவர பயிற்சி பெற்று அருட்சகோதரியாக அருட்பொழிவு பெற்றார். இறை ஞானத்திலும் ஆளுமை திறனிலும் சிறந்து விளங்கிய அருட்சகோதரி மெக்டில்ட் தன் சபையின் தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட பணிகள் செய்தார். இசையில் ஆர்வம் நிறைந்த மெக்டில்ட் பாடல் குழுவினருக்கு பயிற்சி அளித்து திரு இசையின் மூலம் ஆண்டவரை புகழ்ந்து பாடினார். ஜெபத்தில் வேரூன்றி தாழ்ச்சியினை தனது வாழ்வாக கொண்டு வாழ்ந்த மெக்டில்ட்டுக்கு ஆண்டவர் பல முறைகள் காட்சியளித்து வெளிப்பாடுகளை அருளினார். ஆண்டவர் அருளிய வெளிப்பாடுகள் புத்தகமாக தொகுக்கப்பட்டு துறவரத்தாரின் ஆன்மீக வாழ்விற்கு வழிகாட்டும் நூலாக அமைந்தது. பெனடிக்ட் சபையினைச் சேர்ந்த குருக்களுக்கும் தன் சக சகோதரிகளுக்கும் ஆன்மீக வழிகாட்டியாக இருந்த மெக்டில்ட் கிபி 1298 ஆண்டு நவம்பர் 19 விண்ணகமடைந்தார். உறுதிமிக்க விசுவாசத்தோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடி அவர் பணி செய்த அருட்சகோதரி மெக்டில்ட் திருச்சபையினால் புனிதராக உயர்த்தப்பட்டார். புனித மெக்டில்ட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் திருவழிபாடுகளில் உதவி செய்கின்ற இசையமைப்பாளர்களுக்காகவும் பாடகர்களுக்காகவும் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் ஏதாவது ஒரு இறை வார்த்தையை நம்முடன் வாழும் சக மனிதர்களுக்கு எடுத்து கூறி இறையருளை பெற்று மகிழ்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைய நாளிலே கடவுள் நம்மை எவ்வளவு அழகாக அற்புதமாக வழிநடத்தி இருக்கிறார், எவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார் எண்ணி பார்ப்போம். அவரை நாம் போற்றி புகழ்வோம், அவருக்கு நாம் ஆராதனை செய்வோம், அவரை நாம் ஒவ்வொரு நாளும் நமது வாழ்க்கையில் நாம் நினைவு கூர்ந்து நமது ஆண்டவருக்கு நாம் புகழ்பன் பாடுவோம். இன்றைய தினத்திலே நமது சமுதாயத்திலே ஊழல் லஞ்சம் ஒழிந்து நேர்மையான சமுதாயம் உருவாக வேண்டும் என்று சொல்லி நாம் மன்றாடுவோமா? எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, உண்மையை, நீதியை, நியாயத்தை, நேர்மையை இதோ இந்த சமூகத்திற்கு நீர் அடையாளமாக விட்டு சென்றிருக்கிறீரே. ஆனால் இன்றைய தினத்திலே எங்கள் நாட்டிலே
ஊழல் பெருகி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு ஊழல் வாங்குபவர்கள்தான் காரணமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை விட இந்த ஊழலுக்கு அடிபணிந்து அதற்காக தங்களுடைய சுயநலங்கள், தங்களுடைய காரியங்கள் நிறைவேறினால் போதும் என்று சொல்லி அதற்காக பல நிலைகளில் துணை நிற்கின்ற மக்களாகிய நாங்களும் தான் துணை நிற்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். எங்களது தாய் நாட்டிலிருந்து ஊழலை நீர் அகற்றி நேர்மையும் நீதியும் அன்பும் நிறைந்த அற்புதமான புண்ணிய பூமியை நீர்தாமே எங்களுக்கு உருவாக்கி தர வேண்டும். எங்களது மக்களின் மனங்களிலே ஊழலற்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்கு நாம் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும். நல்ல மனம் எங்களுக்கு வேண்டும் என்ற ஒரு அற்புதமான நிலையை எங்கள் ஒவ்வொருடைய மனதிலும் நீர் உருவாக்க வேண்டும் என்று உண்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள் தாயே என்றும் கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் ஏமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரி. திரு வயிற்றின் கனியாம் இயேசுவே, இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவே. கருணையின்